திருச்சியில் பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்கிற ஜிஹெச்சில் ஒரு பெயர் தெரியாத பாட்டி நேற்று இறந்துட்டாங்க. ஆக்சுவலி 3 நாளாக அந்த பாட்டி எனக்கு தெரியும். அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அந்த பாட்டியை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த ஆட்சிக்கு யாருமே இல்லைன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பேர் அப்பப்போ வந்து டீ கொடுக்குறது, அப்பப்போ வந்துட்டு அந்த பாட்டிலில் தண்ணி நிரப்பி வச்சுட்டு போகிறது. அந்த பாட்டியால் எந்திரிச்சிக்க முடியல, நடந்துக்க முடியல. ஆனால் வந்துட்டு அப்பப்போ கத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அங்கே இருக்கிற சக மனுஷங்க வந்துட்டு அந்த பாட்டியை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரெஸ்லேயே அந்த பெட்லேயே மோஷன் போனாங்க, யூரின் போனாங்க. அதை சரி பண்ணி அதை சுத்தம் பண்ணி அந்த பாட்டியை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அப்பப்போ யாராவது தகவல் சொன்னால் ட்ரிப்ஸ் ஏற்றி விடுற நர்சஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்கள பார்க்கணும், அவங்கள வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இல்லை அவங்கள சுத்தம் பண்ணணுன்ட்டு எந்த விதமான அவசியம் யாருக்குமே இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சதை எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு போர்வை பொருத்தி விடுறது, அவங்களுக்கு வந்துட்டு அந்த தண்ணி நிரப்பி விடுறது, அப்புறம் இந்த மாதிரி சிலதில் நிறைய செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட சிரம் தாழ்ந்த நன்றிகள் மற்றும் கட்டிணைத்த பேரன்புகள். ரொம்ப தேங்க்ஸ். இதை முடிஞ்ச அளவுக்கு அங்கே அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அந்த பாட்டிக்கு உதவி பண்ண அந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்களும்ன்ட்டு. உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் என்னோடய குட்டி மருமகன் ஜிப்ரில் அப்பாஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வரும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்ல முடியல. அவன் கொஞ்சம் வேலையாக இருந்தான். அதனால் இப்போ சொல்கிறேன், ஜிப்ரில் அப்பாஸ், ஐ லவ் யூடா.